சங்கரா கண் மருத்துவமனை கொங்கு நாட்டு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஏன் அப்படின்னா, இங்கு கண் மருத்துவம் மட்டுமே கண் மருத்துவம் மட்டுமே செய்யப்படுகிறது. உயர்ந்த கைதேர்ந்த மருத்துவர்களால் லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் உபகரணங்களை பயன்படுத்தி இந்த துறையில் அப்டேட்டடாக இருக்கும் மருத்துவர்களை கொண்டு செய்யப்படுகிறது. இது காஞ்சி சங்கர மடத்துக்கு முற்றிலும் சொந்தமானது. இது போன்ற மருத்துவமனைகள் இந்தியா முழுவதும் பல இடங்களில் பரவி உள்ளது. இது வணிக நோக்கம் அல்லாமல் முற்றிலுமாக ஒரு சேவை மனப்பான்மையோடு செய்யப்படும் மருத்துவமனையாகும். இங்கு தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலிருந்து வந்து கொண்டிருக்கிறார். நேற்று கூட பார்த்தீங்க அப்படின்னா தேனி, கம்பம், போடி, குமுளி, கிருஷ்ணகிரி, தர்மபுரி போன்ற மருத்துவமனைகள் போன்ற ஊர்களெல்லாம் வந்து இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ரொம்ப க்ளீனாக இருக்கும். கருணை, அன்பு, ஆதரவு, அஃபோர்டபுள் காஸ்ட், நல்ல ஃபுட்டு. கோயம்புத்தூரில் சத்தி ரோட்டில் ப்ரோசோன் மாலுக்கு ஒரு நிமிஷம் ஜஸ்ட் ஆப்போசிட்டில் இருக்குது. ஒரு நிமிஷத்தில் வந்துடலாம். பஸ்ஸில் இருந்து இறங்கி ஒரு நிமிஷத்தில் வந்துடலாம். காந்திபுரம் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் தான், 15 அல்லது 20 நிமிடங்கள் தான். ஒரு 7 அல்லது 8 கிலோமீட்டர் தான் இருக்கும். ரோடு கனெக்டிவிட்டி, பஸ் கனெக்டிவிட்டி, கால் டாக்ஸி, ஆட்டோ எதில் இருந்தாலும் ரொம்ப நீங்கள் சீக்கிரம் வந்துடலாம். நல்ல ஃபுட்டு கிடைக்கிது. இங்கே கோசாலா இருக்குது. இங்கேருந்து பெறக்கூடிய அந்த பாலில் தான் உங்களுக்கு வந்து நமக்கு இந்த காஃபி, டீ எல்லாமே அவங்க கொடுக்குறாங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது. எல்லாமே ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக இருக்கும், சுத்தமாக இருக்கும். நீங்கள் என்னென்ன குவாலிட்டி எதிர்பார்க்குறது, கண்ணுங்கிறது நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே வேறு எந்த மருத்துவமுமே கிடையாது. கண் மருத்துவம் மட்டும்தான். தாயன்போட அஃபோர்டபுள் காஸ்ட். ஒரு காஸ்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம்ல. அஃபோர்டபுள் காஸ்ட் அவைலபிள். முதல்வரினுடைய மருத்துவ காப்பீட்டு திட்டம், மற்ற மெடிக்ளைம் எல்லாமே இவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நீங்களும் கண் சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ் ஏதாவது இருந்ததுன்னா தைரியமாக வரலாம். நிறைய ஐ கேம்ப்லாம் நிறைய நடத்திட்டு இருக்காங்க. சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.